ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு யூனிக்கான வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து புதுசாக இன்னொன்று ஒரு கேரக்டர் வரப்போகிறாங்க. அது யாருன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஆயிஷாவும் பிங்கியும் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஹாலில். பூஜா வந்து லேப்டாப்பில் படிச்சுட்டு இருந்தா. சரி, அவளே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு நாங்கள் பாட்டுக்கு சிம்பிளாக எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த கேரக்டரை கொண்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இப்போ எங்கள் மம்மியும் வந்து ஊருக்கு போயிட்டாங்கள. ஸோ என் பொண்ணு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நானும் வேலைக்கு போயிடுவேன், அப்புறம் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதால் நான் அதாவது ஒரு வேலைக்காரங்க தான், பட் அவங்கள வந்து நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்காகவே, வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, பிங்கியை பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பூஜாவை வச்சுருக்கணுன்னு. ஆனால் பூஜா வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு போவா, ப்ளஸ் அவள் படிப்பையும் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவளை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டார்ச்சர் கொடுக்க வேண்டான்னு வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். இவங்க பேர் வந்து பிரியா. இவ தான் என் பொண்ணு பிங்கி, அது வந்து அவள் ஃப்ரெண்ட் ஆயிஷா. நீங்கள் இங்கே தான் இனிமேல் வேலை செய்ய போகிறீங்க, ஓகே? அவங்க வந்து எப்போவுமே ஒரு பை கொண்டு வந்துக்கோங்க. பிங்கி, அவங்களுக்கு 2 பேபிஸ் இருக்காங்க கூட விளையாடுறதுக்கு. என்னதும்மா இது, பெட்ஸ்னு ஒரு டப்பாவும் கொண்டு வந்துருக்கீங்க? அதுதான் ஒரு ஷாக்னா, இது இன்னும் பெரிய ஷாக்காக இருக்கே. நெல்லு இன்னும் நீ பார்க்க தான் போகிற. உனக்காக இன்னொன்று ஒரு கிஃப்ட்டு. இங்கே பாரு, இதை நான் இன்றைக்கி ஒரு பப்பி கொண்டு வந்திருக்கேன்ல. ஸோ அதுக்கு வந்து தலைவாணி, அதுக்குள்ள மெடிசன், சாப்பாடெல்லாம் அந்த ஒரு டப்பாவில் இருந்ததோ. அப்புறம் இது அதோட தலைவாணி, அதெல்லாம் நீ டச் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரிம்மா. ஆனால் பப்பி எங்கே போயிட்டு? நெல்ல பப்பி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம்ல பப்பியை, அதுக்காக இப்படி வச்சுருந்தேன். நெல்ல பப்பியை கொண்டு வரேன். இங்கே பார்த்தியா பப்பி, இது பேர் வந்து டாமி, ஓகேவா? இனிமேல் நீ டாமின்னு தான் கூப்பிடணும், சரியா? அதான் டீன்னு போட்டிருக்கேன். அதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது 1 வீக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டேன் உனக்காக, தெரியுமா? நீ வந்து சாப்பிடவே மாட்டிக்கா வீட்டில். இனிமேல் வீட்டிலேருந்து பப்பி கூட விளாண்டலாம்ல. இனிமேல் நீங்கள் தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிரியா. சரிங்கம்மா. இது இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், டாமியை நீ தான் பார்த்துக்கணும் பிங்கி. சரிங்கம்மா. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பப்பியும் வந்துட்டு, அப்புறம் இன்னும் நியூ ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. இவங்கள நான் எப்படின்னு கூப்பிட்றது? ஆன்ட்டி நான் கூப்பிடணும். நீ இவங்க எப்படினாலும் கூப்பிட்டுக்கோ. அவங்க இனிமேல் பிரியமாக தான் பார்த்துக்குவாங்க. அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துடணும். தூங்குற இடம் மேலே வச்சுவோம், அது பயப்படாதுன்னு சொல்லாங்க. அதுக்கு தான். ஹாலில் யாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, சரியா? சித்தி படிச்சிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்கம்மா. இங்கே கூட தானே வந்துட்டு. சரி, அப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்கம்மா. சரி, நம்மளும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமே. ஃபஸ்ட்டு பைய எடுத்து வைப்போம். ஃபோனெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. பொண்ணு பையனும் ஏதோ ஒரு வேறு கடையில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சரி, நம்ம இந்த வேலையை பார்ப்போம். அம்மா, இங்கே எல்லா வேலையும் நானே பார்க்க போகிறேன். சரி, இந்த பாப்பா யாருமா? இது என் ஃப்ரெண்டு. ஓகே. ஃபஸ்ட்டு ஹாலை நல்லா சுற்றி பார்த்துக்குவோம். இந்த இடத்த இனிமேல் நம்ம தானே க்ளீன் பண்ண போகிறோம். என்ன புதுசாக இன்னொன்று ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காங்க உள்ள. பாப்பா உள்ளே யார் பாப்பா உட்காந்துட்ருக்கா? அது எங்கள் சித்தி. அவங்க சித்தி, அது எங்கள் பூஜா சித்தி. அவங்களெல்லாம் நீங்கள் என்னைக்குங்க, அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. டிஸ்டர்ப் தான் பண்ணக்கூடாது. படிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி பாப்பா. புதுசாக ஆள் இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு வீடெல்லாம் போயிருக்கும், ஒரே குப்பையாக இருக்குது. வீடுனா இப்படி தான் இருக்கணும்ப்பா. நம்ம வீடும் இருக்குதே. இந்த பிள்ளைங்க பாட்டுக்கு பப்பி கூடயே விளாண்டுட்டுருக்கு. அதுக்கு வேற இப்போ குளிப்பாட்ட வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பாடெலாம் கொடுக்கணுமே. ஃபஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் வேறு பண்ணணும். ஃபஸ்ட்டு அது பார்ப்போம். குக்கரில் வேறு அரிசி போட்டாச்சு. வீடும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வீட்டில் அவளுக்கு குப்பை கிடையாது. நம்ம பப்பி கூட எப்படி விளையாண்டு தெரியுமா? வா ஜூ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. நம்ம ஓடி பிடிச்சி விளையாடாமா? வேண்டாண்டி, கடிச்சாலும் கடிச்சிடும். ஐஷா, எல்லாம் பயப்படாத, கடிக்காது. சரி, இந்த ஆண்டிக்குள்ளே எதாவது மஸ்தி பண்ணிடுவோம். ஆண்டி, அதுக்கு பசிக்குது ஆண்டி. ஐயோ, அதுக்கு பசிச்சுட்டா இப்போ அதுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? சரி, வரேன் நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் தூங்கணும்.
இன்னும் இவ்வளோ வேலை, மத்தியானம் ஆகிட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ இந்த பெரிய வீட்டில் இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒரு வேலை முடியுதா? சரி, ஃபஸ்ட்டு நம்மளோட சாப்பாடுக்காக எடுத்துக்கிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்தோ இதுக்கு போட்டுருவோம். இல்லாட்டி இது வேற பசின்னு இதானே பெட் ஃபுட்டு. ஆமாம் இதான். அப்புறம் இது வேற பவுன்னு கத்திட்டு இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சிட வேண்டியதான். இது வேற உள்ள நுழைய மாட்டேங்குது. என்னடா பாக்ஸை வாங்கியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பப்பிக்கு சாப்பாடு கொடுப்போம். அது எப்படி வரும்? கிட்டேருந்து வான்னு சொன்னாங்களே. ஆமாம். ஃபஸ்ட்டு பாப்பா நான் கொடுத்துட்டேன், இல்லை கிட்ட வந்து வான்னு கூப்பிடுறேன், பப்பி வருதான்னு பார்ப்போம். பப்பின்னு கூப்பிடாதீங்க ஆண்டி, சித்திட்டு சொல்லிடுவேன் அப்புறம் பப்பின்னு சொன்னீங்கன்னா. சரி, டாமினே கூப்பிட்றேன். டாமி வா. வந்து சாப்பிட்டுருக்கு. நான் வான்னு சொன்னோன்னே இப்படி தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? இது இனிமேல் நான் இன்னும் சொல்ல மாட்டேன், பப்பின்னு சொல்ல மாட்டேன். சரியா பாப்பா? பி ஹாப்பியாக இருந்துரு. சரி. ஆமாம், உன் ஆயிஷா உன் ஃப்ரெண்டு எதுக்கு டேபிள் கீழே உட்காந்துட்ருக்கா? அவள் டேபிள் கீழே உட்கால, நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். அதான் அவளை கண்ணை மூடி அப்படி படுக்க சொன்னேன். சரி எப்படின்னா படுத்துக்கோங்க. ராத்திரி ஆகிட்டு இப்போ தூங்கணும். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு உன்னை தூங்க வச்சுடுவோம். நீ சாப்பிட்டுட்டல, உன் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க. வா, நீ படுத்துகிட்டே இருக்க. உன்னை ஃபஸ்ட்டு படுக்க வச்சுடுவோம். ராத்திரி ஆகிட்டு. சரி, ஃபஸ்ட்டு எஜமானி அம்மா வந்த பிறகு நம்ம போவோம். வந்துட்டாங்க. அக்கா அப்போ நான் போகிறேன்க்கா. எனக்கு வேறு டைமுக்கு நேரமாயிட்டா. பேக் போட்டு போகிறேன். பிள்ளைங்களாம் அங்கே காத்துட்ருப்பாங்க வீட்டில்.